ஊழலை ஒழிப்போம் அப்படின்னா எப்படி அதிமுக அந்த நெருப்பாற்றிலே குடித்து நேர்மையை நிரூபித்த ஒரு இயக்கமா? மக்கள் மனசுல எது இருக்கோ அதுதான் நமது முதலமைச்சர் மனசுலயும் இருக்கும். இவர் போய் ராஜ்யசபா சீட்டு கேட்டாருன்னா, ஐயோ ஜனங்களே அவங்க மறந்துட்டாங்க, பிக் பாஸ் விட்டு தூக்கிட்ட உடனே நீங்க இல்லன்னு நினைச்சிட்டாங்க. எப்படி அதிமுகன்ற இவ்வளவு பெரிய இயக்கத்தை இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தி வந்தது இன்னொரு நடிகரை சினிமா ஆகிறதுக்கு தானே. இப்ப இந்த தாவேகா ஃபேக்டரை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி விசிகா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போது அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, ஐயோ கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது, நாங்க இடம் கொடுக்க மாட்டோம், சாம்சங்ல இவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. அதே மாதிரிதான் விசிகா. அப்ப நாம நீங்க சொன்னதெல்லாம் கொஸ்டின் கொடுப்பாங்க, இப்ப கொஸ்டின் கொடுக்குறாங்க இல்லையா. லேம் டக் கவர்னன்ஸ் அப்படின்றது அப்பவே ஆரம்பிச்சிச்சு. எதுவும் பெருசா இவங்க டிசிஷன் எடுக்கிற மாதிரி இல்ல. சரி, அவருக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறோன்றதே அவருக்கே தெரியாது. பைடனுக்கு டாலர்ஸ் கரண்ட்டுக்கு பே பண்ணணும், எல்லாம் இன்டெண்டட் லீக்ஸ், மெர்சல் காமிக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாதா? அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் ஸ்ரீ த டெய்லி பஞ்ச் அருண்குமார் அவர்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு நம்ம இதயம் கணிந்த வணக்கங்கள். ப்ளஸ் கூட நம்ம சேனல் என்தூசியாஸ்ட் மகேஷும் இருக்காரு. ஒன்ஸ் அகெயின் அருண்குமார் சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங். வணக்கம் வணக்கம் சுவாமி, வணக்கம் மகேஷ். நிறைய கேள்விகள் இருக்கு உங்கள்கிட்ட. ஸோ முதல்ல சூடான விஷயம் கேட்டுருவோம். இன்னைக்கு இதோட ரீசெண்டாக போட்டிருந்தீங்க ஒரு வீடியோ, யானை இலையை ஈஸியாக சாப்பிட்றோம் அப்படின்னு. திருமா அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி அந்த அளவு இருக்காது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நல்லா ஒர்க் அவுட் ஆகாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த மாதிரி, why do you feel that? ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இட்ஸ் குவைட் நேச்சுரல். ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது நாட் ஃபார் பிளேயிங் செகண்ட் ஃபிடில் டு சம்மன் எல்ஸ் ஆர் இன்னொரு கட்சியை ஆட்சியை கொண்டு உட்கார வைக்கிறதுக்காக அவர் கட்சி ஆரம்பிக்கல. அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய எய்ம். அப்படி இருக்கச்சு அது மட்டும் இல்ல, இப்ப பவன் கல்யாண் மாதிரி அப்படின்னு டெப்டி சிஎம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரு டகால்னு கட்சி ஆரம்பிச்ச உடனே நான் டெப்டி சிஎம் வந்துடுறேன் அலையன்ஸ்ல போல, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்போ மேபி 2026 ஒரு அடி வாங்கி பெருசா ஒன்னும் சாதிக்க முடியாம அதுக்கப்புறம் அலையன்ஸ்ல போறாரு அப்படின்னா, அகைன் இது ஏர்லியரா இருந்த அதே மாடல்ஸ், இப்ப இருந்த பவன் கல்யாண் மாடல் ஆகட்டும், இல்ல தேமுதிக மாடல் ஆகட்டும், அந்த மாடல்கள்லாம் எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அல்டிமேட்லி அவருடைய எய்ம் அலையன்ஸ்ல போனாலோ இல்ல தனியா நின்றாலோ இவரு சிஎம் ஆகிறது அப்படின்றதுதான். ஒருவேளை இவங்க கன்வின்ஸ் பண்ணி அதிமுகவோட ஒரு அலையன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கூட, ஏன்னா அவர் இங்க திராவிட மாடல்னு திமுகவை எதிர்க்கிறார், அங்க பிளவுவாத சக்தின்னு சொல்லி பாஜகவை எதிர்க்கிறார். அண்ட் பாஜக வரும்போது மோடி மஸ்தான் வேலை எல்லாம் இங்க செல்லாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். இங்க திமுகவுக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லல. பட் அவங்களா அசியூம் பண்ணிக்கினாங்க, திராவிட மாடல் ஆட்சி, ஊழல் ஆட்சி, குடும்ப அரசியல் தான் நாம தான் அப்படின்னு. அதை நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனா அதிமுக பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஊழலை ஒழிப்போம் அப்படின்னா எப்படி அதிமுக அந்த நெருப்பாற்றிலே குடித்து நேர்மையை நிரூபித்த ஒரு இயக்கமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அண்ட் இவர் பாத்தீங்களா அவ்வளவு தைரியமா கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னு. கரெக்டா, நீ ஏதோ ஒரு படத்துக்கு பிரச்சனை வரும்போது அம்மா அவர்கள் தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று எல்லாம் பார்த்தோம்ல நம்ம. அதனால அப்படியே வீரம் வெற்றி இதெல்லாம் வாயில வட சொல்லலாம். கொஞ்சம் ஞாபகம் இருக்கவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான காரியம் எல்லாம் நடந்தது அப்படி. அடுத்தது இப்போ எடப்பாடி அவர்கள் இல்ல, ஒருவேளை அவர் ஒத்துப்பாரா, சரிங்க நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு சொல்லிட்டேன், அதனால விஜய் அவர்களே சிஎம் ஆகட்டும். எப்படி அதிமுகன்ற இவ்வளவு பெரிய இயக்கத்தை இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தி வந்தது இன்னொரு நடிகரை சினிமா ஆகிறதுக்கு தானே. அப்ப எம்ஜிஆருக்காக தானே இங்க இத்தனை பேர் வந்தாங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்காக வந்தாங்க. எடப்பாடியாருக்காக யாரும் வரல இங்க அதிமுக. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ யாருக்காகவோ மீதி 2 தலைவர்களுக்காக வந்தவங்களை இனிமே நீங்க இவருக்கு முன்னாடி போங்க அப்படின்னு சொல்றதுங்க. அதனால அது சரிட்டு வராதுங்க. அப்படியே கூட்டணி ஆட்சி வந்தாலும் நான் சொன்ன மாதிரி அந்த 3 மாசம் ஏன் 3 வருஷம் ஏன் சோப்பு, 2 வருஷம் உங்க பிராண்ட் சோப்புன்ற மாதிரி தான் ஆகும். அல்டிமேட்லி டிவிகே வில் டேக் ஓவர். இஷ்டம் இருக்கவங்க அங்க போவாங்க, அங்க ஏதாவது பதவி கொடுத்தா கொடுப்பாங்க, கொடுக்காட்டா போவாங்க.
இது வந்து அதிமுக இப்ப திருமா சுக்குநூறா உடைகிற திருமா வராருன்னா திருமா அண்ட் ஏடிஎம்கே சேருமா அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் அதான் சொல்றேன், இப்ப திருமா இல்ல அதாவது நான் சொல்றேன், திருமா அண்ட் ஏடிஎம்கே அப்படின்னு நீங்க பார்க்க போனீங்கன்னா இது முன்னாடியே வந்திருக்க வேண்டியதுங்க. இது வந்து சொதப்பிட்டாங்க அதிமுகல. பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டியது. அப்பவும் இவங்க வந்து நேசக்கரத்தை நீட்டவில்லை. பட் என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல பாமகவோட ஓப்பனா அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய தப்பு. எப்படிங்க பாமகவும் விசிகாவும் ஒரே அணியில் இருக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. அப்படி இருக்கச்ச நீங்க பாமகவோட ஓப்பனா வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கின்னு விசிகாவோட பேக் சேனல் அப்படின்னா சரி வருமா? அது இத்தனைக்கும் வந்து தி ஸ்னப்டு ஏடிஎம்கே. அவர் வந்து அரசியல் பேச வரலங்க, இன்விடேஷன் கொடுக்க வந்தாரு அப்படின்னு சொல்லியும் மறுபடியும் சி வி சண்முகத்தை அமிச்சாங்க. சோ அது ஒரு தப்பு. அடுத்தது இப்ப நல்ல ஒரு சான்ஸ் இருந்தது, அந்த மது ஒழிப்பு போதை ஒழிப்பு அப்படின்னு அதுல அதிமுகவா வரணும் அப்படின்னு ஓப்பனாவே சொன்னாருங்க. இவங்க அந்த சமிஞையை புரிஞ்சுக்காம தலைமை முடிவெடுக்கும். மேபி நாம இப்ப போனா வீக் ஆயிட்டோம். வீக் தான் ஆயிட்டீங்க, என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது உங்களுக்கு, அது தெரிஞ்சிருமோ அப்படின்னு அப்ரோச் பண்ணாம இருந்திருக்கலாம். அடுத்தது அவரு திரும்ப சொல்லிட்டாரு, அதிமுக ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது, நாலா சதுரி இருக்குது, இது சரி வராது அப்படின்ட்டாரு. ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போச்சு. அண்ட் ஜெயக்குமார் செல்லூர் ராஜும் ஓப்பனா சொல்லிட்டாங்க, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது, முதல்ல அவங்க கிட்ட அதிகாரமே இல்லை, அப்புறம் தானே அதுல பங்கு கொடுக்கறதா இல்லையான்னு. கையில தோசை இருந்தா தானே உனக்கு வந்து பாய் தோசை கொடுக்கறதா இல்ல முக்கா தோசை கொடுக்கறதான்னு பேசுறது. தோசையும் இல்ல, தோசை மாவும் இல்ல, நீங்க உட்காந்தீங்கன்னா தோசையை ஷேர் பண்றதை பத்தி பேசி நிக்கிறீங்க. அவர் புரிஞ்சுக்கினாரு இது சரிப்பட்டு வராது, இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்ல போய் நிற்கிறாங்க, அதனால இது வேணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. சோ இனிமே வந்து அதிமுக பக்கம் விசிக வருவதற்கான வாய்ப்புகள்லாம் சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் அதிமுகவே அடைச்சு போட்டாங்க, இதுல மத்தவங்களை இவங்க குறை சொல்ல முடியாது. இப்ப வேற தாவேகா கூட வரும் அப்படின்னா கனவுல இருக்காங்க. அதிமுகல ஒரு மூத்த நிர்வாகி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதை பாத்தீங்கன்னா இப்போ திரும்ப சொல்லியிருக்காருல்ல, பாருங்க நாங்க உருவாக்கிய கூட்டணி, இதை வந்து நாங்க உடைச்சிட்டு வெளில வருவோமா அப்படின்னு பேசியிருக்காரு இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு அவர் பேசியிருக்காருங்க. என்னவோ இவங்க ரெண்டு பேரும் தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்கா மாதிரியும், அதை பிரிக்கிறதுக்கு வந்து சில சதிகார சக்திகள் வேலை செய்யற மாதிரியும் அவர் போட்டுக்கிறாரு. இது என்ன? இப்ப இத பார்க்கும்போது விசிகா இங்க வருவாங்களா சொல்லுங்க? இப்படியெல்லாம் நீங்க பண்ணி போட்டு அப்புறம் நாங்க வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படின்னா எங்க இருந்து அமைக்கிறது கூட்டணி? இருக்கிற தேமுதிக கூட போயிடும். நல்லது தானே இவங்களுக்கு விசிகேக்கு, பிகாஸ் இன்னும் கூட்டணி ஸ்ட்ரெங்தன் ஆகும் இல்லையா, இன்னும் பலமாகும் இல்லையா, மூணு கட்சிகளோட இது தாவேகா அண்ட் ஏடிஎம்கே. நீங்க சமீப காலமா திருமா அவர்களுடைய செயல்பாடுகள் அண்ட் அவருடைய பேச்சுக்கள் இதெல்லாம் நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து ஒரு நேஷனல் லெவல் லீடரா உயர்ந்து விட்டார். மகாராஷ்டிரால போட்டி போட போறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டணியே இந்த தமிழ்நாட்டுல மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு இருக்கு இல்லையா, திமுக தலைமையிலான கூட்டணி. நீங்க இனிமே இந்த திமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லக்கூடாது, இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அமைத்த கூட்டணி எது. நீங்க என்ன திருப்பி திமுக தலைமையிலான கூட்டணி, அதுல போய் விசிக அவுட் ஈஸின்னு சொல்றீங்க? எல்லாரும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து உருவாக்கிய கூட்டணி இது சொல்லியிருக்காருல்ல. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஜூனியர் பார்ட்னர், நீ சீனியர் பார்ட்னர், இதெல்லாம் கிடையாதுங்க. ஓட்டு சதவீதத்துல ஒன்னா ஜூனியர் சீனியர் இருக்கலாம், கூட்டணின்னு வந்தாச்சுன்னா இது எப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி மாதிரி எல்லா சோவரின் நேஷன்ஸும் ஈக்குவல். நீ பெரிய நாடு சின்ன நாடு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படித்தானே சொல்லி நிக்கிறோம் நம்ம, நிஜத்துல அப்படி கிடையாது, அது வேற விஷயம். அதே மாதிரிதான் எல்லாருமே வந்து ஈக்குவல் பார்ட்னர்ஸ் மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காரு திருமா அவர்கள். அப்படி இருக்கச்ச இப்ப தாவேகா அங்க அதிமுகவோட போய் அலையன்ஸ்ல சேர்ந்துக்கினு அப்ப விசிகா போச்சுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும் சொல்லுங்க? ஏற்கனவே பாமகக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து விசிகாவை வந்து பின்னாடி பாத்துக்கலாம்னு விட்டவங்க அதிமுக, அவங்க வந்து தாவேகா வந்துட்டாங்கன்னா அப்புறம் விசிகாவை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க? தேவையா இதெல்லாம்? ஜூனியர் மட்டும் இல்ல, ஜூனியர் மோஸ்ட் இல்ல சப் ஜூனியர் அந்த மாதிரி ஏதாவது போகும். அதனால
விசிகாவை நீங்க வந்து கூட்டணியில சேர்த்துக்கணும் அதிமுகவோடனா அவங்களோட மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். தாவேகாவை சேர்த்துக்கின்னு அதுக்கப்புறம் இவங்க பாருங்களேன், ஒரு செய்தி பார்த்தா ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூன்னு எனக்கு தெரியாது. திமுக பாஜக தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து விமர்சிக்காதீங்க அப்படின்னா, அப்ப மன்சூர் அலிகான் கட்சியில இருந்து எதையும் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா யார் வேணா நம்மளோட சேரலாம், சேராம போலாம். எந்த ஒரு நினைப்புல இருக்காங்க பாத்தீங்களா? தனியா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இப்படி எல்லாரும் வந்து சேர்ந்தாதான் உண்டு. அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்ப மதிமுகவோட திட்டக்கூடாதா? மானிமாவை கூட திட்டக்கூடாதா? மானிமானோட எப்படி சிரிக்கிறீங்க? மக்களே மறந்து போன கட்சின்னு சொல்ல வரேன். அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஒன்லி ராஜ்யசபா சீட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்ஸ் ஹி பிகம்ஸ் ஆர்எஸ் மெம்பர், அதோட முடிஞ்சது கதை. அப்போ 6 years அப்புறம் கட்சியை கழிச்சுட்டு அவர் மாட்டுக்கு வயசாயிட்டு. மக்களே மறந்து போன கட்சின்றீங்க. அப்புறம் முதலமைச்சர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பாருங்க நினைக்கிறீங்க. மக்கள் மனசுல எது இருக்கோ அதுதான் நமது முதலமைச்சர் மனசுலயும் இருக்கும். இவர் போய் ராஜ்யசபா சீட்டு கேட்டாருன்னா, ஐயோ ஜனங்களே அவங்க மறந்துட்டாங்க, பிக் பாஸ் விட்டு தூக்கிட்ட உடனே நீங்க இல்லன்னு நினைச்சிட்டாங்க, ஓ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? அது ரைட். பட் அதுதான் வந்து கேம்ப் பண்ணினா இருக்காரு. டிஎம்கே அலுவலகத்திலே வந்து கேம்ப் பண்ணிருக்காரு கமல்ஹாசன் சொல்லிட்டு இருக்காங்க. சோ விடுங்க, நம்ம சீரியஸா பேசிட்டு இருக்கோம். காமெடி நிகழ்ச்சியை நடுவில் கொண்டாந்து சொருகாதீங்க நீங்க. ஆனா இதுல விசிகே வந்து சேராத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைமே பார்த்தோம்னா டிஎம்கே அலையன்ஸ் வந்து ரொம்ப தோத்தாங்க, கேவலமா தோத்தாங்க கோவை பகுதியில, பிகாஸ் ஆஃப் விசிகா இருந்ததுனால அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலே வந்து சப்போஸ் ஏடிஎம்கே சொன்னா இன்னும் ஏடிஎம்கே லாஸ்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? அதுவும் இருக்கு. கரெக்டா? அப்படி கிடையாதுங்க. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல்ல கலகலா ஜெயிச்சாங்கல்ல. அது எவ்வளவு பணம் விளையாடுறது நமக்கே தெரியும் சார் இல்லையா? பயங்கரமா பணம். அதாவது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, விசிகே வந்ததுன்னா அந்த பக்கம் தோத்துருவாங்க, இந்த பக்கம் தோத்துருவாங்க அப்படின்னு. ஏன் மத்த பக்கத்துல எல்லாம் வந்து விசிகேக்கு எதிர்ப்பு கிடையாது? எனக்கு பதில் சொல்லுங்க நீங்க. அதாவது ஒரு தம்ரூல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாமகவும் விசிகாவும் ஏன் ஒன்றாக இருக்க முடியாதுன்னா, 2 கட்சியுடைய ஓட் பேங்க் அப்படின்றதும் 2 கட்சிகளும் எதிரெதிர் கட்சி, எப்படி திமுக அதிமுக மாதிரியா அந்த மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க அப்படின்வாங்க. அப்ப கொங்கு பெல்ட்ல வந்து தோத்துது அப்படின்னு சொன்னா மத்த பெல்ட்ல ஏன் திருமாவை பத்தி தெரியவே தெரியாதா அவங்களுக்கு? அவர் இந்த பகுதிகளில் மட்டும்தான் கட்சி நடத்துறாரு. இதுல 2024 ஜெயிச்சாங்களா? அப்ப என்ன பண்ணாங்க? இதெல்லாம் சும்மா ஒரு மித்துங்க. அதாவது நாஸ்ட்ராடாமஸ் இருக்காருல்ல, அவருடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க அடுத்த வருஷம் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு அவர் புக்கை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. நடந்த பிறகு பாத்தீங்களா அதோ சொல்லிக்கிறாரு இவரு அப்படின்ட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணிப்போம். அதான் ரூட் காஸ் அனாலிசிஸ் இப்படி பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் அனாலிசிஸ் பண்ணிக்க வேண்டியது நடந்தது. ஏன்னா அதுல இத பார்த்துட்டு பாருங்க, இந்த வருஷம் இது நடக்க போகுது. இப்ப இந்த 3ஆம் உலக போர் நடக்க போகுது, அதுக்கு வந்து ஏசியால இருந்து ஒருத்தர் வர போறாரு, அவரு நீல கலர் தலப்பா கட்டிட்டு இருப்பாரு அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்னதா சொல்லுவாங்க. அதை யாரோ சொல்லியிருந்தாங்க. ஆனா மன்மோகன் சிங் நீல கலர் தலப்பா சில சமயம் கட்டிட்டும் போயிட்டாரு அவரு. ஆனா 3ஆம் உலக போர்லாம் வரல. இனிமே என்னைக்காவது வந்தது அப்படின்னு சொன்னா கிம் ஜங் ஜிங் அவர் தலையில ஒரு நீல கலர் குள்ளா வச்சுட்டு பாத்தீங்களா இதத்தான் அவர் சொல்லுகிறாரு அப்படின்னு லிங்க் பண்ணுவாங்க. அதனால இந்த விசிகா வந்ததுனால இங்க தோத்துச்சு அப்படின்னா அப்ப விசிகா வந்தும் இங்க ஜெயிச்சிச்சு, அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? உன்னை பணம் விளையாடுச்சு அப்படின்னா ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்ப பணமே விளையாடலையா? பதில் சொல்லுங்க நீங்க. இன்னும் அந்த எலெக்ஷன்ல 2024 மட்டும் தான் பணம் கொடுத்தாங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் பணம் கொடுக்கலையா? அதனாலதான் திமுக தோத்து போச்சா? இல்ல இப்ப அதனாலதான் திமுக ஜெயிச்சுதா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தேடி கொண்டு வரவங்களாம் தலைகால் புரியாம ஓடி போயிடுவாங்க. அதுவும் கரெக்ட் சார். ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு சார், கேட்கலாமா சார்? சொல்லுங்க மகேஷ். ஒண்ணும் இல்லை சார். இப்போ ஆக்சுவலா இப்போ தாவேகா அண்ட் விசிகா வந்து ஒரே ஓட் பேங்க்ல இருந்தா ஷேர் போகுன்றது ஒரு அசம்ஷன் வச்சுட்டாக்க 1+1 இப்போ தாவேகா அண்ட் விசிகா ரெண்டும் பிற்காலத்துல வந்து ஒன்னா சேரும் பட்சத்துல வந்து 1+1 மே நாட் பிகம் 2, 1+1 is equal to 1.75 வச்சுக்கலாமா சார்? அது மாதிரி ஒண்ணு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. அது வந்து ஒண்ணு. ரெண்டாவது வந்து அப்படி இருக்கும்போது பிற்காலத்துல வந்து ஏடிஎம்கேக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் அகாமடேட்டிங் விசிகே அவங்க வந்து தாவேகாக்கு ஒரு 60 சீட்டு பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி வந்ததுனாக்க இன்னும் நம்மளுக்கு சினர்ஜி கிடைக்கும். எஸ்பெஷலி கிருஷ்ணகிரி சேலம் ஏரியாலாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஃபோர்ஸஸ் ஜாஸ்தி வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு
அவங்க 2 பேருக்கும் வலை விரிக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏடிஎம்கே வந்து ஃபார் பாமக அண்ட் தாவேகா. ஓகே, இது ஒரு நல்ல பாசிபிலிட்டி. முத கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது ரெண்டும் ஒரே ஓட் பேங்க் அப்படின்னா ரைட்டு. இப்ப சில பேர் வந்து சில தியரி சொல்லிட்டு வராங்க, அதனால ஒரே ஓட் பேங்க் அப்படின்னு 1+1 அப்படின்றது 2 ஆகாதுன்னு. ஆனா தாவேகா அண்ட் விசிகா சேர்ந்தா அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டர் வரும். நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் என்னன்னா, விசிகா ஆன் இட்ஸ் ஓன் 1% ஓட்டு கூட வாங்க முடியாதுங்க. ஆனா ஒரு கிரெடிபிள் அலைன்ஸோட சேர்ந்தாங்கன்னா திருமாவர்களுக்கு வந்து ஒரு 8-12% ஓட்டு ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. கிரெடிபிள் அலையன்ஸ் சொன்னேன். ஏன்னா மக்கள் நல கூட்டணியோட சேரும் போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. விஜயகாந்த் ஏற்கனவே வாங்கி இந்த ஓட்டு காணாம போயிடுச்சு. வேற திமுகவோட சேரும் போது அவங்களுடைய ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம பாக்குறோம். அதனாலதான் சொன்ன கிரெடிபிள் அலையன்ஸ். இப்போ விஜய் அவர்களோட சேர்ந்தால் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும். என்ன ஒண்ணே ஒண்ணு, இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸை கவரக்கூடிய கிரெடிபிலிட்டி இருக்காது. அவங்களுடைய ஓட் பேங்க் யாரை ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அதை ஒன்று சேர்க்கக்கூடிய ஆற்றல் திருமாவர்களுக்கு இருக்கும் தாவேகாவோட சேர்ந்தா. அப்போ அது வந்து 1+1 அப்படின்றது 3-4 ஆக கூட ஆகலாம். 2 இல்ல 1.5 குறைய வேண்டிய அவசியம் கிடையாது மகேஷ். அடுத்த கேள்வி கேட்டீங்க, இந்த மாதிரி பாமக தாவேகா இப்படி ஒரு அலைன்ஸ் சேர்க்கலாமா அப்படின்னு. எப்படி பாமக வந்து நாங்க தாவேகாவோட கம்மி சீட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? விஜய்க்கு 60 சீட்டு கொடுத்துட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து ஓகே, பாமகவுக்காவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, லோக்கலைஸ்டு 5%, 5 மேக்சிமம், 3 மினிமம் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே தெரியாம ஒருத்தர் வந்து சினிமா டைலாக் பேசினு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுன்னு படிச்சுட்டு போறாரு, அவருக்கு 60 சீட்டு கொடுப்பேன், நீ எனக்கு 20 சீட்டு கொடுப்பேன், நாங்க சும்மா இருக்கணுமா? அது மட்டும் இல்ல, அவங்க கட்சிக்காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க. பாமக எந்த கூட்டணியில போனாலும் அவங்களோட கெத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்க நல்லா பார்க்கணும். 3.5% இருந்தா கூட எதுவா இருந்தாலும் அவங்க கெத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு அவங்கள விட ஒரு சீட் அதிகமா வேணும், இல்ல எங்களுக்கு அந்த மரியாதை வேணும், இதுல வந்து அவங்க ரொம்ப பர்டிகுலரா இருப்பாங்க. அப்படி வச்சு அவங்களுக்கு 60, உனக்கு 30, முதல்ல அதுவே வந்து தேராது. மீது 140 போட்டி போடுவாங்களா? மற்ற கட்சிகள்லாம் வேற சின்ன சின்ன கட்சிகள் இருக்கும். இல்ல இப்போ ஜெயலலிதா took that risk அப்போ 2001ல வந்து போட்டாங்க. 137 only for 133 seats 2001. ஆக்சுவலா எதுக்கு நான் அதை கேட்டேன்னா சார், ஆக்சுவலா இந்த விசிகேக்கு வந்து 2 எக்ஸிட் பாயிண்ட்ஸ் கிடைச்சது அந்த டிஎம்கேல இருந்து வெளியே வரத்துக்கு வந்து 2 எக்ஸிட் பாயிண்ட். ஒன்று வந்து மதுரையில் அந்த கொடி ஏற்றும் போது அது அறுத்து போட்டது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஆதவ் அர்ஜுன் வந்து அந்த ஆக்சுவலா அந்த சான்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அவங்க கொஞ்சம் திரும்ப மட்டும் ஸ்டடியா இருந்தான்னாக்க ஏதாவது நெகோசியேட் பண்ணிருக்கலாம். ஏதாவது ஒரு அஷூரன்ஸாவது வாங்கியிருக்கலாம். 2026ல வந்து நாங்க கூட்டணி ஆட்சிக்கோ நாங்க இது மாதிரி திருமாவுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி ஏதோ ஒன்று சம் கைண்ட் ஆஃப் அஷூரன்ஸ் வாங்க வந்து சான்ஸ் இருக்கு. ரெண்டையுமே வந்து திரும்ப மிஸ் பண்ணதால திருமாவுக்கு வந்து அசச்சு எனக்கு வந்து டிஎம்கேவோட அன்லஸ் இஸ் கிக்ட் அவுட், அவர் வந்து டிஎம்கேல இருந்து வரமாட்டாருன்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேக்கு வந்து ஒன்லி சான்ஸ் இந்த மெகா கூட்டணி வரும்னு சொல்லிட்டு அவர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து அவருக்கு சான்ஸ் வந்து எப்படியும் கம்யூனிஸ்டால அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னும் போது அவருக்கு வந்து சான்ஸ் மெகா கூட்டணின்னு அவர் எதிர்பார்க்கறது வந்து தாவேகா அண்ட் விசிகா தான் மனசுல வச்சுன்னு அவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்தானாக்க சரியா இருக்கும்ல சார் அவருக்கு? அதாவதுங்க விசிகா அவங்க வந்து கூட்டணிக்கு வராததுக்கு காரணமே வந்து அதிமுக தான். இதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அண்டு மெகா கூட்டணி இவர் சொல்லி நிற்கிறாரு. எனக்கு இன்னும் கூட்டணியே அமையக்கூடாது அப்படின்னு கட்சியில ஒரு சில பேர் வேலை பார்த்து நிற்கிறாங்களோன்னு டவுட்டா இருக்குது. இப்ப இந்த தாவேகா ஃபேக்டரை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி விசிகா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, ஐயோ கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாது, நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். ஜெயக்குமாரும் செல்லூர் ராஜும் எதுக்கு இது மாதிரி அவசரப்பட்டு வாய விடணும்? அந்த மாநாட்டுல கலந்துப்பீங்களான்னு கேட்டதுக்கே தலைமை முடிவெடுக்கணும்னு சொன்னவாங்க. ஆட்சியில் பங்கு இதை விட முக்கியமான ஒரு விஷயத்துக்கு தலைமையை கேட்காம இவங்க எதுக்கு முன்னாடியே பதில் சொல்லணும்? கூட்டணி ஆட்சி கிடையாது, நல்ல ஆட்சி கிடையாது அப்படின்னே அவங்க சொல்லணும். அப்போ இவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி அவர்களுடைய ஒற்றை தலைமையும் சொன்ன மாதிரி ஒற்றை நோக்கம், நான் சிஎம் ஆகணும் அப்படின்றது. ஆனா அவரை தவிர கட்சியில வேற யாருக்கும் அந்த ஐடியா இருக்கிறதா தெரியல. கூட்டணி அமையக்கூடாதுன்னு சில பேர் வேலை பார்க்கறாங்களோன்னு தோணுது. கரெக்ட்.
கூட்டணியே அமைஞ்சிடக்கூடாது, அதிமுக ரிவைவ் ஆக கூடாதுன்னு சில பேர் வேலை பாக்குறாங்களோ உங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஒரு பக்கம் சில பேர் பாஜகவோட போனோம்ன்றாங்க, ஒரு பக்கம் அடுத்தது எங்க ஆட்சி தாங்க எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சில பேர் சொல்லி நிக்கிறாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு ட்ராக்ல போய் நிக்கிறாங்க. அதனால கூட்டணி தேமுதிகவே வெளில போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதிமுக ரிவைவ் ஆடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாயிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு மகேஷ். ஏன்னா போன தேர்தலே வந்து டிஎம்டிகே வெள்ள துரத்தினா தப்பு அப்படின்னு சொல்றாங்க. Probably if DMDK had remained with ADMK போன அலையன்ஸ்ல they might have won more seats ன்னு தான் தோணுது. அடையாங்க நீங்க வேற காமெடி பண்ணி ஆதீங்க. என்ன ஓட்டு இருக்குது தேமுதிக, அதை வச்சு they might have won நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க see all over தமிழ்நாடு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு இருக்கு சார் தேமுதிக பாருங்க. அந்த 1% வச்சுட்டு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேமுதிக ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் பிரயோஜனமே கிடையாது, விட்டுருங்க. நீங்க அதுக்கு மன்சூர் அலிகான் கட்சியாவது சேர்த்துட்டு போலாம். ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணுன்னு தான் சொல்ல. ஏன்னா ரெண்டு பேருமே கேப்டன் பிரபாகரன் ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்டவர். நான் ஏன் சொல்றேன்னா இது வந்து ஒரு காஸ்ட் தான். என்ன தேமுதிக அவர் விஜயகாந்த் நாயுடு பிரிவை சேர்ந்தவர். தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு தெலுங்கு பசங்க அட்லீஸ்ட் ஒரு 1/4 1/5 இருப்பாங்க, அட்லீஸ்ட் 18-20% இருப்பாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு. சுவாமி ஐ அம் வெரி சாரி, இல்ல கிடையவே கிடையாது. அப்படி பார்க்க போனா அவங்க 2021 சட்டமன்ற தேர்தலில் எத்தனை % ஓட்டு வாங்கினாங்க? 1% வாங்கியிருப்பாங்களா? 1.5% வாங்கியிருப்பாங்களா? இத்தனைக்கும் 21 சட்டமன்ற தேர்தல் தினகரன் அள்ளி குத்தாரு சீட்டு, இவங்க கேட்டதுக்கு மேல குத்தாரு. எங்க ஓட்டு வாங்கினாங்க? நீங்க சொல்ற அதே சிமிலர் டு விசிகே தான் சார். அவங்களுமே பாத்தீங்கன்னா தனியா நின்னா ஒண்ணும் பண்ண முடியாது, பட் தே கேன் ட்ரான்ஸ்ஃபர் தி வோட்ஸ் இஃப் தே ஆர் டுகெதர். அப்படினா அதிமுக இருந்தப்போ என்ன பண்ணாங்க? இல்ல இப்ப பார்லிமெண்ட்ல இல்லங்க, இத பாருங்க, அது அதிமுகவுடைய ஓட்டு. விசிகாவும் தேமுதிகவும் நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கிரெடிபிள் அலையன்ஸோட சேர்ந்தான் விசிகாக சொன்னது அப்ளை ஆகும், தேமுதிக கிடையாது. தேமுதிக நீங்க அப்ளை பண்ண வேண்டிய ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சினிமா நடிகர்கள் ஃபர்ஸ்ட்லயே சாதிக்க முடியலன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த புது சோப்போட மவுசு போயிடும், அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போயிடும். இதைத்தான் நீங்க அப்ளை பண்ணணும். தெரியல, ஓகே, எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு அதுல. பாப்போம் அடுத்த நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்க சொல்றது உண்மையா? நீங்க சொல்ற தேமுதிக முடிஞ்சு போச்சுங்க, அதெல்லாம் நீங்க கணக்கிலே சேர்க்காதீங்க. சரி பார்க்கலாம். எனக்கு ஒன்றும் ஐ எம் நெதர் சேயிங் நார் எஸ், பட் இது ஸ்டில் ஒன் மோர் எலெக்ஷன் ஐ வாண்ட் டு கிவ் தம், see if they are really able to win something. பட் நீங்க பொதுவாக இன்னொரு அடுத்த கொஸ்டின் சார், அதாவது நீங்க இன்னொன்று சொல்றது என்ன, பெரும்பாலும் டிஎம்கே அலையன்ஸ் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு தான் உங்களோட கருத்தா இருக்கு. எப்படினாலும் பிஃபோர் 2026 நம்ம தோழர்களும் விசிகாவும் பிரிஞ்சிருவாங்க இவங்கள்ட்ட இருந்து. ஏன்னா அப்புறம் ஏடிஎம்கே காணாம போயிடும். சப்போஸ் தனியா இருந்ததுன்னா அவனுக்கு ஒட்டுண்ணியா அட்லீஸ்ட் இன்னொரு கட்சி இருந்தால் தான் அவனுக்கு எதிர்காலத்துல ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்க கருத்து சொல்றீங்க. பட் பொதுவா இங்க பார்த்தோம்னா இங்க தே ஆர் நவ் இன் பவர், ரைட், அலாங் வித் திமுகவோட கட்சியில ஆட்சி அதிகாரத்தை பங்கு இருக்கு. அட்லீஸ்ட் மறைமுகமா தே ஆர் கெட்டிங் சம் பெனிஃபிட்ஸ் திமுக கிட்ட இருந்து. அப்படிங்கிற போது எதுக்கு விட்டு கொடுத்து அத ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற ஒரு நிலைமையில கொண்டு போய் நிக்கணும் இவங்களே. இப்போ எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போனோம்? சப்போஸ் இப்ப திமுக விட்டுட்டாங்கன்னா கம்யூனிஸ்டும் சரி இவங்களும் விசிகாவும் சரி போனாலும் ஜெயிப்பது நிச்சயம் கிடையாது இல்லையா அதிமுகவோட போனோம்னா. ஏன்னா அதிமுக பலவீனப்பட்டிருக்கிறதுக்கு பிஜேபி அவங்க நிறைய பேர் ஓட்டை இழுத்துட்டாங்க. மதுரை தெற்கே ஏடிஎம்கேக்கு ஓட்டு இல்லை இப்போதைக்கு. டெபாசிட் எல்லாம் போயிருக்கு, ராம்நாட்ல டெபாசிட் போயிருக்கு, இங்கேயும் மதுரையிலயும் செகண்ட் வந்துட்டாங்க பிஜேபி. அப்படின்னும் போது உடையறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நமக்கு தோன்றது வெளிப்படையா. நான் சொல்றேன், அதாவது அதிமுக ஏதாவது கட்சிகளோட அலையன்ஸ்ல இருந்தாதான் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு நான் சொல்லல. அவங்க அலையன்ஸ் வச்சுக்கினாலுமே அந்த ரெலவன்ஸ் போயிட்டு ஒழிஞ்சு போறாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அன்லெஸ் அவங்க மறுபடியும் ப்ரோ ஆக்டிவா ஒரு எதிர்கட்சியா செயல்படுகிற வரைக்கும் அது நடக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ என்னுடைய கருத்துக்கு என்ன காரணம் அப்படின்றத விட ஐ வில் புட் வேர்ட் இன்டு யுவர் மவுத், ஓகேவா? அரசியல் அப்படின்றது ஒரு நீண்ட கால பயணம்.
இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிடுறது கிடையாது. 2026 அப்புறம் எலெக்ஷனே கிடையாது, எல்லாம் வரப்போகுது இல்லையா? இருக்கு. ஆமா. சரி, இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இதே கூட்டணிகள், இந்த பக்கம் திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த அணி, இந்த பக்கம் பாஜக, பாமக, இந்த பக்கம் அதிமுக, தேமுதிக, அண்ட் நடுவுல தாவேகா ஒண்ணு புதுசா வருது, 4 முனை போட்டி. அண்ட் ஓரமா ஒரு இடத்துல சீமான் விளையாடி இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ஓட்டை தான் பெரும்பாலும் தாவேகா எடுத்துட்டு போறாங்க. இப்படி ஒரு களத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டா திமுக. அப்போசிஷன் ஓட்லாம் பிரியும். வெரி குட், வெரி குட். அண்ட் 200 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. 230 ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சரியா? சரி. அப்போ அதிமுக 19, 21, 24, 26 அப்படின்னு தொடர்ந்து 4 தோல்விகளை சந்தித்த பிறகு அந்த கட்சி உருப்படியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது கஷ்டம், டவுட் தான். சரி, அடுத்தது தொடர் தோல்விகளை சந்தித்தாலும் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார் அந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி, இந்த பக்கம் வந்து தொடர் தோல்வின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு எலெக்ஷன்ல தோல்வி ஜெயலலிதா அவர்கள். ஏன்னா எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் தோல்வியை சந்திக்காதவர் அவர். சிஎம் ஆனால் கடைசி வரைக்கும் சிஎம் ஆகவே இருந்தார். மத்தவங்க தான் விவாதமா போய் விளையாடுது. Only 1980 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து தோத்தாங்க. பார்லிமெண்ட் இல்ல அது, அதாவது அதே அலையன்ஸ் தான் மறுபடியும் சட்டமன்ற தேர்தலையும் வந்தது. ஆனாலும் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, இங்க ஜனங்களை பொறுத்த வரைக்கும் மத்தியில் அவங்க, மாநிலத்தில் இவங்க அப்படின்னு அவங்க முடிவுல இருக்காங்க. அதுதான் காரணம். அப்போ கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள முடியாது அதிமுகவால். 26 வந்து தோல்வி அடைந்து விட்டு மறுபடியும் திமுகவே ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அப்ப இங்க அதிமுகன்றது ஒண்ணுமே கிடையாது. அண்ட் நிர்வாகிகளாகட்டும், தொண்டர்களாகட்டும், ஒரு மல்டிவே ஸ்பிளிட் வரும். திமுக பக்கம் சில பேர் போயிருவாங்க, பாஜக பக்கம் சில பேர் போயிருவாங்க, தாவேகா பக்கம் சில பேர் போயிருவாங்க. இவரு வந்து ரெட்டை இலையில ஒரு இலையும் இதை மட்டும் தான் வச்சுட்டு இங்க இருக்கணும். சரியா? ஓகே. அப்ப 26க்கு அப்புறம் நிலைமையை யோசிச்சு பாருங்க. தாவேகாவால பெருசா ஒன்னும் சாதனை பண்ண முடியாது 26ல. அதுக்கப்புறம் 26 தேர்தல்ல அமோக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து 29 தேர்தல்ல அதிக சீட்டு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பார்லிமெண்ட் சீட்ல 6 அதிக சீட்ல போன தடவை குத்த சீட்டையே கொடுங்க, அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு திமுக சொன்னா என்ன பண்ணுவாங்க? கோச்சிங்னு போறதுக்கு அம்மா வீடு இல்ல அப்படின்னா பல வீடுகள்ல சண்டையே நடக்காது. ஒத்துக்கிறீங்களா? கரெக்ட். இப்ப சொல்லுங்க, 26ல அமோக வெற்றி பெற்று வந்த பிறகு சுவாமி விசிகா எங்களுக்கு அதிக இடம் வேணும்னு கேட்டா திமுக கொடுப்பாங்களா? டவுட் தான். அந்த போன தடவை கொடுத்த 2 சீட்டையே கொடுன்னு கேட்டாலும் கொடுப்பாங்களா? கஷ்டம். ஏன்னா கொடுக்கலன்னா நான் விழ போறேன்னு சொல்ல முடியாது. எங்க போவாங்க? அதிமுக இல்லை, பாஜக பக்கம் போக முடியாது, தாவேகாவோட போனா அடுத்த மக்கள் நல கூட்டணி. அப்ப அவங்களுடைய சிச்சுவேஷன் என்ன ஆகும் சுவாமி? இல்ல they can go with விஜய்ஸ் பார்ட்டி இல்லையா? விஜயோட சேர்ந்துக்கலாம். அதுதான் சொன்னேன். ஏன்னா 26ல தாவேகா தனியா நின்றதுன்னா ஒன்னும் பண்ண முடியாது, கூட்டணியில இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, அது வேற விஷயம். அப்படி ஒரு கட்சியோட நீங்க மறுபடியும் நீங்க சேர்ந்தீங்கன்னா அடுத்த மக்கள் நல கூட்டணியா தானே ஆகும். இந்த சினிமா நடிகர்களுக்கு இருக்க பலம் அவர்களுடைய அந்த ஃபேம் அப்படின்றது, அதுவே அவர்களுடைய பலவீனம். சோ ஓப்பனிங்லயே அவங்களால பெருசா சாதிக்க முடியலன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் மார்க்கெட்ல புதுசா ஒரு சோப்பு வந்தோடனே ஏதோ புதுசா சோப்பு வந்து இதாம வாங்கி பார்ப்போம் அப்படின்றவங்க தான் இவங்களுக்கு ஓட்டு போடுறது. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும், இதுதான் இங்க இருக்கிற நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல மெஜாரிட்டி. அப்போ எலெக்ஷன்லயே உங்களால பெருசா அதுக்கு ஓட்டு போட்டு ஏன்பா வேஸ்ட் பண்ற, ஜெயிக்கிற கட்சிக்கு போடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 26க்கு அப்புறம் நீங்க தாவேகாவோட போனீங்கன்னா அது இன்னொரு மக்கள் நல கூட்டணினா முடிஞ்சு போச்சு. முதல்ல 26ல அவர் வாங்க போகின்ற வாக்குகளை விட கம்மியா தான் வாங்க போறாரு. அடுத்த காமெடி கூட்டணி ஆயிரும். அப்போ 26க்கு அப்புறம் திமுக இங்க வச்சதுதான் சட்டம். அவங்க மனசுல இடம் கொடுத்தாலும் நீங்க வாங்கின்னு போயினே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு போக்கிடம் கிடையாது, எங்க போவீங்க? இது நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரியாதா? தெரியும். பட் நான் சொல்றேன், see the point is people generally want to be in comfort zone இல்லையா? ஒரு சொகுசா இருக்கதான் நான் நினைப்பாங்க. அப்படின்னும் போது
இன்னைக்கு நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா 26க்கு அப்புறம் சுத்தமா ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன்லயே நீங்க இருக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? பட் அது மாதிரி பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, அந்த அளவு நினைக்கக்கூடியவங்களா கம்யூனிஸ்டும் வந்து விசிகே நான் கேட்கறேன். அவ்வளவு வந்து அரசியல் அது பார்ப்பாங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான், உங்களோட தொலைநோக்கு பார்வை கரெக்ட். அந்த அளவு திங்க் பண்ணக்கூடியவங்களா கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகே? சரி, இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன். திரும்ப அவர்கள் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காரு பாருங்க, இந்த கூட்டணியில வந்து குழப்பம் விளைவிக்க இது பண்றாங்க, நாங்க உருவாக்கின கூட்டணி, இதை வந்து நான் வந்து கலைப்பனா, அதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, எப்பவோ நாங்க பேசின ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத இப்ப இது பண்ண மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்குகின்றார்கள் அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. சரி, அவர் பேசின வீடியோ ஒன்னா பழசு, அவர் சொன்ன கருத்து 99லயே சொன்னாருன்னு வச்சுக்கலாம். அவர் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா பேசினது, அதுவும் என்ன 99 2000 பேசினதா? இப்ப பேசினது தானே. எதுக்கு அவர் அதை பேசணும்? சினிமால இருந்து வரவங்க எல்லாம் டெப்டி சிஎம் மாறாங்க அப்படின்னு ஏன் பேசணும் அவரு? அதுவும் இந்த 99 நடந்ததை பத்தி பேசுறாரா? எம்ஜிஆர் பாணி அரசியல் தான். கவனிச்சீங்கன்னா அந்த காலத்துல காளிமுத்துவ திட்ட விட்டுருவாரு, இந்திரா காந்தி விட்டு வில்லியும் திட்ட விட்டுருவாரு. இவரு வந்து கவனம் இருப்பாரு, நல்ல பேர் வாங்கிப்பாரு எம்ஜிஆர். அந்த மாதிரி நூல் விட்டு. சரி, இப்போ 21 தேர்தலும் போது இந்த ஒரு கோரிக்கையை வைக்காத திருமாவர்கள் 24 தேர்தல் 21வது இங்க திமுக அவங்களே தனியா மெஜாரிட்டி வருவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஜெயிச்சா. அதனால அந்த கோரிக்கையை வச்சு பிரயோஜனம் இல்லை. 24ல பாராளுமன்ற தேர்தல முழுக்க முழுக்க இது ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்போ அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கடைசி மனிதனுக்கும் அதிகாரம், சாதாரண மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்றதெல்லாம் திரும்ப அவர்கள் பேசவே இல்லை. இப்பதான் நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. என்ன காரணம்? அப்படியே நீங்க கொஞ்சம் கொசு சுத்தி பின்னாடி போனீங்கன்னா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40-40 திமுக கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொச்சல் தான். சட்டமன்ற தேர்தலில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதுக்காகவாவது பாஜக வெர்சஸ் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு இருக்கிற இடங்கள்ல இவங்க சோகா ஒதுங்கினேன். அப்பா உங்களுக்கு சீட்டு குத்தாச்சு, ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி நோட்டும் குத்துருக்கலாம், அதுவும் கொடுத்தாச்சு, நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு ஒதுங்கி விட்டுட்டு இருந்தாங்கன்னா ஒரு 5 தொகுதிகள்ல பாஜக ஜெயிச்சு இந்த கூட்டணி கட்சிகள் தோத்து போயிருந்தது அப்படின்னு சொன்னா அத்தோட முடிஞ்சது. திமுக வந்து ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருப்பாங்க. ஏன்னா அதிமுக ஒண்ணும் கிடையாது, பாஜக 5 ஜெயிச்சுக்குது அப்படின்னும் போது அப்போ 24க்கு அப்புறமே கிளம்புறது பாஜக வெர்சஸ் திமுக ஆயிடும். இவங்க வேற எங்கேயும் போக முடியாது. அப்போ திமுக என்ன கொடுத்தாலும் அங்கேயே இருக்கணும். அதை பண்ணல, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க. இப்ப வாரிய தலைவர் பதவி எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு வாரி வாரி கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க தெரியுமா? ஐ திங்க் இப்ப உதயநிதி வந்தாருன்னா இன்னும் கஷ்டம் தான் நினைக்கிறேன் திமுகவுக்கு, இல்லையா? உதயநிதி வேணா அரசியல் பண்ணலாமே ஒழிய இந்த மாதிரி கட்டி ஆடுறது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் உதயநிதிக்கலாம், இல்லையா? இல்ல, இப்போ நீங்க முதல்ல கேட்டீங்க இந்த அளவுக்கு கம்யூனிஸ்டும் விசிகாவும் யோசிப்பாங்களா தொலைநோக்கு பார்வை அப்படின்னு. ரைட், 24 ஜெயிச்ச பிறகு கொச்சல் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன்ல. அப்ப அதே மாதிரி கொச்சல் குத்து நிக்கிறாங்களா இல்ல கம்யூனிஸ்டும் விசிகாவும்? எந்த பிரச்சனை எடுத்தாலும் கொச்சல் குத்து நிக்கிறாங்க. இந்த சாம்சங்ல புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்கினாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இந்த போராட்டம் அங்க போராட்டம் அப்படின்னு இப்ப இது பண்ணி நிக்கிறாங்க. சொல்ல போனா விசுவாசிகள்ட்டாங்க. எப்படி மோடி ஃபாலோவர்ஸ், மோடி பக்துன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இவங்க திமுக விசுவாசிகள்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் வாசுகி அவர்கள் தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ட்வீட் போட்டிருந்தாங்க. சாம்சங்ல இவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. அதே மாதிரிதான் விசிக. அப்ப நாம நீங்க சொன்னதெல்லாம் கொச்சல் கொடுப்பாங்கன்னா இப்ப கொச்சல் கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அவங்க யோசிப்பாங்களான்னா யோசிப்பாங்க. இதான் அரசியல். எத்தனை வருஷமா அரசியல் பண்ணி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதா அது? இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் பேசினதுக்கு இவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பேசுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அவருடைய டோன் அண்ட் டெனர் பயங்கர டாமினேட்டிங்கா ஈகோடிஸ்டிக்கா பேசினாரு. அப்படியே ஜனங்கள்லாம் காத்து நிக்கிற மாதிரி. அது என்ன குருவி படமா? அதுல வந்து அந்த கொத்தடிமையா இருப்பாங்க, இன்னைக்காவது ஒரு நாள் என் அம்மாவா வருவான்டா அப்படின்னு மணிவண்ணன் ஒரு டயலாக் விடுவாரு. அந்த மாதிரி இவர் அங்க வந்து ஜனங்களை காப்பாத்துற மாதிரி எல்லாம் காத்து நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு போல. கூட்டத்தை பார்த்து அவரே மயங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். விஜய் இருக்கலாம் இல்லையா? அதாவது கூட்டம்ன்றது யார் ஒண்ணா அரேஞ்ச் பண்ணலாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாநாடு போடணுமா, நீ எவ்வளவு பேர் வரணும்னு மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் கொடுக்குறேன். பணத்தை ஊத்தீங்கன்னா நீங்க கேட்டதுக்கு மேலேயே சிறப்பா செஞ்சு தரேன். ஏன் கவலைப்படுறீங்க?
வேணா ட்ரம்ப் கிட்ட கூட சொல்லுவீங்க, இது மாதிரி இங்க ஒருத்தர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தராரு அப்படின்னு. நான் ஏற்பாடு பண்ணி தரேன், இங்க இருந்துட்டே அமெரிக்கால அரேஞ்ச் பண்றேன் நான். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால கூட்டம் வந்ததுனா இது கலைஞர் சொல்றாரு, கூட்டம் வந்ததெல்லாம் ஓட்டு போடுன்னு நினைச்சிருந்தா நான் தான் ஏன் சிஎம் ஆயிருப்பேன். எல்லாம் வராங்க, பேச்ச கேட்கறாங்க, ஆனா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது. அவர் பேசினதை பாத்தீங்கன்னா, அதான் அவர் விஜய் பேசினதை பார்க்கும்போது என்னவோ வந்து நாளைக்கே எலெக்ஷன் வச்சாலும் 234 தொகுதியில 233 தொகுதியில அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, மத்த கட்சி எல்லாம் காணாம போயிடும் போது எதுக்குடா நீங்க எல்லாம் கட்சி நத்திங்கிறீங்க, போய் புள்ள குட்டிய படிக்க வைங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது அவர் பேச்சு. இதுதான் வந்து இந்த விசிகா, கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன இவர் வந்து நமக்கு பிச்சை போடுகிற மாதிரி அப்படிதான் இருக்குது அந்த பாவனை எல்லாம். இன்னும் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னும் உச்சத்துல இருக்க மாதிரி பேசி நிற்கிறாரு. பல வருஷமா கட்சி ஆரம்பிச்சு இருக்கவங்களே இந்த மாதிரி பேசுறது கிடையாது, இவரு இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு தான். இப்ப இதை ஏத்துக்குன்னு நம்ம போனோம்னா நம்மள டம்மி பண்ணிடுவாங்க. அப்படி கொஞ்சம் அவரை வந்து தொங்க விடணும், கெஞ்ச விடணும், வாங்க வாங்க கூட்டணிக்கு அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, இப்ப இதை கேட்டீங்கன்னா, இப்ப நீங்களே ஒரு கட்சி நடத்துறீங்க, அப்பா ஆட்சியிலேயே பங்கு தரேன்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிடுறீங்க. ஆட்சிக்கும் ஜெயிச்சு வந்துட்டாங்க. வந்தவன என்ன சொல்லுவாங்க, தளபதி அவருக்கு இந்த ஓட்டு, நீ இல்ல என்ன, எங்களால தனியாவும் ஜெயிக்க முடியும், ஏதோ போனா போதேன்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் வாங்க ஒன்னா போலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? சோ அந்த டாமினன்ஸ்க்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இன்னைக்கு விசிகா, டோலர்கள் இவங்க எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். வேற ஒண்ணும் கிடையாது. அவர் கொஞ்சம் சாஃபன் பண்ணிட்டு கொஞ்சம் இறங்கி வந்தாருன்னா டெஃபினட்டா கூட்டணி கிளிக் ஆயிரும். அதான் நினைக்கிறேன். அதான் ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட பார்த்தோம், வேற இன்னொரு காமெடி பார்த்தா, நம்ம இவர் ஓபிஎஸ் வந்து சீமானுக்கு வந்து பர்த்டே வாழ்த்து சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? அவருக்கு 9th, அவர் நவம்பர் 9th நினைக்கிறேன். அதேதான் ஒரு வேற ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் போகுதா? அதாவது இந்த யாஹூ மெயில் அது டாப்ல, யாஹூ சாட் இது டாப்ல இருந்தப்போ இந்த பர்த்டே something.comனு ஒரு சில சைட் இருக்கும். அதுல வந்து நீங்க அதான் அதுல வந்து நீங்க உங்க பேரு உங்க இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கவங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்ல அது எங்கேருந்தோ எடுத்துட்டு கரெக்டா அந்த தேதிக்கு முன்னாடி அது சொல்லும், ஏய் அப்பா சுவாமிக்கு இன்னைக்கு பர்த்டே, மகேஷ்க்கு நாளைக்கு பர்த்டே அப்படின்னு நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிடும். இன்னும் சில சைட்ல போனீங்கன்னா நீங்க ஃப்ரெண்டு அவருடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா அந்த நாள்ல நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அதுவே ஒரு கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிடும். இன்னைக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு. இன்னைக்கு யார் யாரெல்லாம் பிறந்த நாள் அப்படின்றத லிஸ்ட் எடுத்து வைக்கிறதுக்குன்னே நிறைய பிஏ இருக்காங்க. ஐயா இன்னைக்கு இவருக்கு பிறந்த நாள், ரைட்டு, உடனே ஒரு வாழ்த்து சொல்லிடு அப்படின்னு. ஏன் மோடி அவர்கள் வந்து ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சிஎம், அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அவ்வளவுதான். ரீஅலைன்மெண்ட்ல ஒண்ணும் கிடையாது. இது வந்து ஒரு ரிச்சுவல் ஆகி போச்சு. அப்படி பார்க்க போனா நான் வந்து ட்ரம்புக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னேன், அவர் பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண கூட இல்லைங்க. டூ பேட் சொல்லிக்க முடியுமா? இல்ல இதுக்காக யாராவது கேட்பா, என்ன அது டெய்லி பஞ்ச் அவருனே ட்ரம்புக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? அவ்வளவுதான். இப்போ அமெரிக்கா பொறுத்தவரை வந்து ட்ரம்ப் வந்து ஜெயிச்சு வந்தாரு. என்னோட பார்வையில வந்து நீங்க எப்படி என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உங்களோட பார்வை என்ன ட்ரம்ப் ஜெயிச்சு வந்ததுக்கு? நான் ஒரு காரணம் சொல்றேன், நீங்க உங்க காரணம் சொல்லுங்க. தட் இஸ் உங்க காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? ட்ரம்ப் அதாவது ஒண்ணு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கேம்பெயின். அவர் வந்து அதை பண்ணிடுவார், இவர் வந்தா இதை பண்ணிடுவார் அப்படின்னு. சரி, இப்ப நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க? இதுதான் சிக்கல் கமலா அக்காவுக்கு. நாங்க வந்தா இதை பண்ணுவோம்னு சொன்னா அப்ப 4 வருஷத்துல என்ன கீழ்ச்சிங்கன்னு கேட்பாங்க. ஏன் இந்த 4 வருஷத்துல பண்ணல, இப்பதான் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அட்லீஸ்ட் ஏற்கனவே ஏதாவது பண்ணியிருந்தா அதை சொல்லலாம் அப்படின்னா எதுவுமே பண்ணல. அதனாலதான் திருப்பி இதையே சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து ஆபாஷனை பேன் பண்ணிடுவாரு, அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனை தூக்கி போட்டுருவாரு, அப்புறம் எலெக்ஷனே இருக்காது இப்படின்னு நீங்க ராகுல் காந்தி சொல்லிட்டு இருந்ததான் அங்க அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால ராகுல் காந்தி மாதிரி தோத்து போனாங்க அவங்க. அடுத்தது ட்ரம்ப் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னா பாருங்க, இதுல நீங்க திருப்பி சொல்லலாம் இமிகிரன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிற இமிகிரண்ட்ஸுக்கே ஒரு கவலையா இருக்கு. ஏன்னா இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டாங்கன்னா ஏற்கனவே ஜாப் மார்க்கெட் அடி வாங்கி நிற்குது. பேப்பர் இல்லாதவெல்லாம் கம்மி வேலைக்கு வேலை பார்த்துங்கிறான். இன்னும் இவங்க பாட்டுக்கு திறந்து விட்டுன்னு என்னது மாசத்துக்கு $350 ப்ரீபெய்டு கார்டு, ஹோட்டல்ல ரூம் இதெல்லாம் கொடுத்து தங்க வச்சிருந்தாங்கன்னா
அப்புறம் 1 மணி நேரத்துக்கு $2 வேலைக்கு வரியான்னு கேட்பான். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு அளவுக்கு தான் இதெல்லாம் ஏத்துக்க முடியும். அந்த எக்கானமியை பத்தி இவங்க கவலையே படுறது கிடையாது. கடனா வாங்கினுக்கிறாங்க, இந்த பக்கம் உக்ரைனுக்கு சண்டை போட்டு விட்டு அங்க வந்து பணத்தை குத்துனுக்குறாங்க. ஏய், இங்க இருக்குமா கஷ்டப்படுறாங்க, அதை பத்தி யாராவது யோசிச்சு பாருன்னு அது பாட்டுக்கு ஏதோ நடந்து நிக்குது. அதாவது கடைசி 2 வருஷத்துல வந்து கவர்னன்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோட்டிங் லேம் டக் கவர்னன்ஸ் அப்படின்றது அப்பவே ஆரம்பிச்சிச்சு. எதுவும் பெருசா இவங்க டிசிஷன் எடுக்கிற மாதிரி இல்லை. அது சரி, அவருக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறோன்றதே அவருக்கே தெரியாது. பைடனுக்கு ஒபாமா தான் பின்னாடி இந்த பண்ணியிருந்தாரு. இவர் என்ன பேசுறோன்னு கூட அவருக்கு தெரியாது. பேப்பர்ல திருப்பவும் அப்படின்னா அதை திருப்பி வச்சு படிச்சு நிக்கிறாரு. இந்த அம்மா வந்து போன்ல யாரோடய பேசி நிக்கிறாங்க. இப்படி திருப்பி பார்த்தா அதுல கேமரா இருக்குது, கால் யாரும் கிடையாது. இந்த மாதிரிலாம் டுபாகூர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் நீங்க வந்து வேஷம் போட்டு ஏமாத்தினாலும் சப்கான்சியஸ் லெவல்ல ஜனங்களுக்கு அது தெரியும் நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு. அதுதான் நடந்திருக்கு. பட் ட்ரம்ப் சொல்லுங்க. இல்ல, ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் பீரியட்ல என்ன பண்ண அப்படின்றது ஜனங்களுக்கு தெரியும். ஆமா, கரெக்ட், அவர் பீரியட்ல இப்படி இருந்தது, அவர் மறுபடியும் இதை பண்றேன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். அது ஒண்ணு. இன்னொன்னு பொறுத்தவரை, என்ன பொறுத்தவரை என்னன்னா, 2016லயும் பார்த்தோம், இப்ப 2024லயும் பார்க்கணும். See, அமெரிக்கா இஸ் நாட் ரெடி டு ஹேவ் அ woman as a president. அது வந்து வெரி கிளியர் தான் தோன்றது. ஏன்னா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல அப்ப அமெரிக்கால வந்து ஒரு உமன் வைஸ் பிரசிடென்டா வரதை ஏத்துப்பாங்க, பிரசிடென்டா வரதை ஏத்துக்க மாட்டாங்களா? திடீர்னு தகால்னு வந்தது தானே அந்த அம்மா. இல்ல 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 நான் கேக்குறேன், வைஸ் பிரசிடென்டா போன எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சாங்கல்ல? ஜெயிக்கலையே அவங்க. அவ்வளவுதான். அப்படி வந்து எங்களுக்கு பெண்கள் ஆட்சிக்கு வருவது விருப்பம் இல்லைன்னா பைடன் தோத்து போயிருக்கணும். சொல்ல போனா ட்ரம்ப் வந்து பீக்ல இருந்தாருங்க அப்போ. பைடனுக்குலாம் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. அவங்க இவ்வளவு ஓட்டு அதிகமா வாங்கி ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் எ லேடி ஆஸ் எ ரன்னிங் மேட். எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த நாஸ்ட்ராடாமஸ் ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனே பாத்தீங்களா, அமெரிக்கன் பீப்புள் ஆர் நாட் வில்லிங் டு see a woman as president அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல, அது ஒண்ணு இருக்கலாமா தோன்றது. ஏன்னா இப்ப லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. பெண் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போடாம இல்லை. அவங்க முன்வைத்த கொள்கைகள் அதுதான் வந்து ஜனங்களுக்கு பிடிக்கல. அப்படி பார்க்க போனா predominantly இந்த பெண்கள் எல்லாரும் நாங்க கமலா ஹாரிஸ்க்கு தான் ஓட்டு போடுவோம். சரி, இப்ப சொல்றீங்களா, அதுல இப்ப இங்க மாதிரியே அங்க பண்ணாங்க. ஒருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு 2 பொண்ணுங்க, அவங்களுடைய அபார்ஷன் அந்த ரைட்ஸ் எடுத்துடக்கூடாது அப்படின்னு அழுதாரு. சரி, இப்படி ஆம்பளைங்க ஓட்டு போட்டாங்க. அப்புறம் போன தடவையோட இந்த தடவை கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க டெமோக்ராட்ஸ். எங்க போச்சு அந்த ஓட்டெல்லாம்? இல்ல, இங்க வந்திருக்கு. பட் இருந்தாலும் என்ன, இது ஒண்ணு இருக்கு. பிளஸ் ப்ராபப்லி இப்போ ட்ரம்போட சேர்ந்து இன்னொரு அகைன்ஸ்ட் இன்னொரு மேல் நின்றுந்தாருன்னா ப்ராபப்லி ஈவென்ட் அவுட்னு தோன்றது. இப்போ ஃபீமேல் கிடையவே கிடையாது. ட்ரம்புக்கு போறாங்க. கிடையவே கிடையாது. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல பைடனே நின்றிருந்தாலும் தோத்துதான் போயிருப்பார். ஏன் பைடன் நிற்கும் போது அவங்க 2 பேருடைய சர்வே ரேட்டிங்ஸ் என்ன நீங்க பாத்தீங்கல்ல? சொல்ல போனா கமலா ஹாரிஸ் வந்த பிறகுதான் வந்து இவங்களுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஷீ இஸ் லீடிங் சொல்லியிருந்தாங்க. உண்டா இல்லையா? பைடன் தாத்தா இருந்த வரைக்கும் he was பிரைமரிஸ்லயே தோத்து போனாரு. பிரைமரிஸ்லயே வந்து it was very bad performance. இதுக்கு என்ன சொல்றீங்க? கமலா வந்ததுனால தான் அது லீடிங்ல போச்சு. அதனால people are not willing எல்லாம் சொல்லாதீங்க. they are willing. அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு கேண்டிடேட்டை கொடுக்கணும். அப்படி பார்க்க போனா ரொம்ப ஆக்சுவலா கேலிபர் வைஸ் புவர் கேலிபர் இல்லையா? கமலா yesterday is tomorrow's day என்னன்னு ஒண்ணு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இன்ஃபிளேஷன் என்ன பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் கொடுத்தாங்க. ஐயோ, இது ஏதோ ராகுல் காந்தியும் கமலஹாசனும் சேர்ந்து பேசுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆடி போயிட்டாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுன்னு நீங்க வந்து பாத்தீங்களா, பெண்களை வந்து தலைவராக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி ஆம்பளை வந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க ஜனங்க. ஆக்சுவலா அவங்க வந்து ஜோ பைடனோட அந்த லெகசியே வந்து அவங்க வந்து டிசோசியேட் பண்ணிட்டாங்க சார். ஐ ஹேவ் நத்திங் டு டூ வித் ஜோ பைடன்ற மாதிரி ஏகதேசம் சொல்லிட்டாங்க. இல்ல give a different policy சொன்னாங்க.
ஓகே, வெதர் யூ ஹேவ் காட் எனிதிங் டு டூ வித் ஜோ பைடனா இல்லையான்றதுக்கு கொஸ்டினே கிடையாது. பிகாஸ் ஜோ பைடன் டிட் நாட் டூ எனிதிங். ஏதாவது பண்ணியிருந்தாதானே அதுல உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். ஒண்ணுமே பண்ணலன்னும் போது இது எப்படி இருக்குன்னா, நான் எங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன், அப்படி அவங்க அப்பா என்ன பண்றாரு, வீட்டுல சும்மா இருக்காரு, அப்புறம் என்ன உதவிமா, அந்த மாதிரி இருக்குது. அவர் ஒண்ணுமே பண்ணல, அப்புறம் அதுல எனக்கு பங்கு இல்லைன்னா அது இன்னொன்னு கூட சொல்லலாம். அம்மா எனக்கு வால் இல்ல பாரு, வால் இல்ல பாரு, இருந்தாலுமே நான் பார்க்க முடியும், இல்லாததை எப்படா பார்க்க முடியும் நான் வால் பையன்ல. அந்த மாதிரி ஒண்ணுமே பண்ணாததுல எனக்கு பங்கு இல்ல அப்படின்னா இதெல்லாம் டபுள் நெகட்டிவ் மாதிரி இருக்குது. அது கரெக்ட். பட் ஜெனரலா வந்து குளோபல் லெவல்ல நீங்க என்ன வாட் யூ திங்க் வில் பி தி இம்ப்ளிகேஷன் சார்? ட்ரம்ப் வந்து இப்போ வந்து டாக்கால வந்து இப்போ துரத்தி விட்டாங்க அந்த அம்மாவை, ஷேக் ஹசீனாவை. திரும்பி கொண்டுருவாங்களா இப்போ அவங்கள? இல்ல திரும்பி கொண்டு வரதெல்லாம் நடக்காது. நீங்க கேட்டு போய் அடிச்சு சாவுங்கடான்னு விட்டுருவாரு. ஃபண்டிங் வராது. ஏற்கனவே இப்ப அதானி அநேகமா இன்னைக்கு கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். $846 மில்லியன் கரண்ட்டுக்கு பே பண்ணணும். அதுலயே போன வாரம் 50% குறைச்சிட்டாரு கரண்ட். ஏற்கனவே பிச்சை எடுத்துனுக்கிறாங்க. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இதை நம்பிதான், அந்த எக்ஸ்போர்ட்டை நம்பிதான் குடும்பம் ஓடி இருக்குது பங்களாதேஷ்ல. பாட்டு கரண்டையும் பாதியா கட் பண்ணி போட்டாரு. இதுக்கே அங்க அடிக்கடி நடந்திருக்குது. ஒன்னும் மீதியம் புடிங்கி போட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க பங்களாதேஷ்ல? அங்கேருந்து அமெரிக்கால இருந்து அனுப்புவாங்களா? ஆக்சுவலா அங்கேருந்து தான் வந்து ஒருத்தர் வந்து நம்ம இந்தியால இருந்து பைப்டு கேஸ் போறதா இருந்ததுங்க. அதை கேன்சல் பண்ணி போட்டு அமெரிக்கா அங்க கம்பெனி வந்து நாங்க உங்களுக்கு சப்ளை கொண்டோம்னாங்க கேஸ். எனக்கு எப்ப டேங்கர்ல கொண்டு வந்து அதுக்கு எங்க காசு கொடுத்து, அதுவும் அண்ணன் ட்ரம்ப் வந்த பிறகு ஓசியா யார் கிட்ட வந்து ஓசி கேட்டுனுக்கிறேன் அப்படின்னு நிறுத்தி போடுவாரு. அப்புறம் அது ஒண்ணு இருக்கு. பாகிஸ்தானுக்கு போட்டி போட வேண்டியதுதான் பிச்சை எடுக்கிறதுல, வேற என்ன பண்றது? அதான் அது ஒண்ணு இதுவாகும் நினைக்கிறோம். அது ஒண்ணு இருக்கு. பிளஸ் இப்போ இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் வந்து எப்படி நல்லா சண்டை இன்னும் தீவிரமா ஆகுமா? ஏங்க அண்ணனுக்கு வந்து ஈரானை ஏற்கனவே ஆவாது. பயங்கரமான சாங்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு, அந்த அக்ரிமெண்ட் கீஸ் போட்டாரு. எப்படி ராகுல் காந்தி வந்து மன்மோகன் சிங் கொண்டு வரப்போ இன்னைக்கு ட்ரம்ப் வந்து பிஃபோர் எலெக்ஷன்ஸ் அவர் கொலை பண்றதுக்கு ஒரு ஈரானியன் சிட்டிசன் ட்ரை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இண்டக்ட்மெண்ட் இன்னைக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஈரானியன் அந்த இஸ்ரேலோட அட்டாக் பிளான் என்ன அப்படின்னு லீக் பண்ணது பென்டகன்ல இருந்த ஒரு ஈரானியன் ஆரிஜின் அமெரிக்கன் அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. எல்லாம் இன்டெண்டட் லீக்ஸ், மெர்சல் காமிக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாதா? ஆனா என்ன இப்ப வந்து இவங்க எல்லாம் இந்த டிஓஜில ஆகட்டும், இவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து சுகரா வேலை பார்ப்பாங்க. எப்பா இனிமேலாம் நம்மளால டபாய்க்க முடியாது, அண்ணன் மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்னு. அண்ட் ஜனவரி 20க்குள்ள எத்தனை ஃபைலை கொளுத்த போறாங்களோ, எத்தனை ஃபைலை டெலீட் பண்ண போறாங்களோ அதெல்லாம் வேற பார்க்கணும்ல. பட் இப்ப இன்னும் தீவிரமா ஆகும் நினைக்கிறேன். இஸ்ரேல் வந்து வில் மோர் கான்ஃபிடென்ட்லி அட்டாக் ஈரான் இல்லையா? இதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கல. எதிரி பயந்துருக்கான் அப்படின்னும் போது நீங்க எதுக்குங்க அடிக்கணும்? அதாவது ஒரு ரெட் லைன் அப்படின்னு இருக்கு, அண்ட் ஒரு டிட்டரன்ஸ் ஒண்ணு இருக்கு. இல்ல நான் அப்படி நினைக்கல. யூ வெயிட் அண்ட் see. ஆனா நான் முன்னே நான் என்ன நினைச்சிருந்தேன்னா, ஈரானை பொறுத்தவரை வந்து அவங்க சும்மா பூச்சி காமிச்சுட்டு நல்லா இருந்திருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஒரு தப்பு நடந்தாங்கன்னா சும்மா தீக்கு மிசைலா கொண்டு போய் விடாம கம்னு இருந்திருந்தாங்கன்னா, பண்ணுவேன்னு பயமுறுத்தினே இருந்தாங்கன்னா என்ன பண்றான்னு பயந்துனே இருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்ட் வார் 2 போதே பாத்தீங்கன்னா ஹிட்லர் வந்து ஜெயிச்சுன்னு தான் வந்தார். முசோலினி ஒன்னும் பண்ணாம இரு, சும்மா நான் ஐ வில் ஜாயின் த வார்னு மிரட்டிக்கினே இரு அப்படின்னாரு முசோலினி கிட்ட. முசோலினி என்ன பண்ணான்னா, அவர் வந்து நானே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்கால போய் பூந்து ஸ்டார்டட் ஃபைட்டிங். அங்க வந்து ஹி ஸ்டார்டட் லூசிங். ஸோ ஹி ஸ்டார்டட் லூசிங்னும் போது அப்ப ஜெர்மன் ட்ரூப்ஸ் திரும்பி இங்கேயும் போக வேண்டியதா போயிடுச்சு அவரை வந்து மீட்கிறதுக்காக. ஸோ அதுல வந்து அவரோட போச்சு. இல்ல சுவாமி, ஆக்சுவலா இத்தாலி வந்து ஆப்பிரிக்கால நிறைய காலனிஸ் வச்சிருந்தாங்க. பட் அங்க வந்து ஒரு பேட்டன் நினைக்கிறேன், அவரும் சேர்ந்து முதல்ல அங்கேருந்து அடிப்போம் அப்படின்னு ஒரு பிளான். சர்ச்சில் வந்து அமெரிக்கா அந்த வேர்ல்டு வார்ல ஜாயின் பண்ண பிறகு அங்க வந்து நம்ம இது பண்ணிட்டு இங்கேருந்து சிசிலி வழியா உள்ள போவோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சோ அது ஒரு இஷ்யூ. பட் இங்க வந்து ஈரான் ரொம்ப நாளைக்கு பயமுறுத்தினே இருந்தாலும் யாரும் நம்ப மாட்டாங்க சுவாமி. ஏதாவது பண்ணி ஆகணும். இவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் சாய்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். டு பி ஆர் நாட் டு பி. பண்ணாலும் பிரச்சனை, பண்ணாட்டாலும் பிரச்சனை.
அண்ட் பண்றதையும் வந்து எப்படி பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த தடியும் உடையக்கூடாது, பாம்பும் சாவக்கூடாது, இந்த மாதிரி பண்ணணும். இதுதான் வந்து நிலைமை. இஸ்ரேலுக்கும் அது மாதிரி தானே. அவங்க போனாங்க, போயிட்டு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாம் அட்டாக் பண்ணல. அது பண்றது முட்டாள்தனம், பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா ஹெவிலி ஃபோர்டிஃபைடு அது. அதனால தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸ், செகண்ட் லைன் டிஃபென்ஸ், S-300 சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஆளுக்கு பெருசா சேதம் வராம இந்த டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டியை மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. எவரிபடி ஹாஸ் காட் சம் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். இதுல நோபடி இஸ் அ லூசர், எவரிபடி இஸ் அ வின்னர்னு கூட சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தீவிரமாகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஹூத்திஸ் சொல்லிட்டாங்கல்ல, நாங்க இனிமேல் சண்டை போட மாட்டோம்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க அவங்க ஹூத்திஸ்லாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குமா இருக்காதான்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. இப்ப அந்த கொஸ்டினே கிடையாது. அதனால எதுக்கு வம்புன்னு எல்லாம் வாழை சுட்டின்னு உட்காந்துருவாங்க. கரெக்ட். ஐ திங்க் தே மே பி ப்ரூவிங் ட்ரம்ப் கரெக்ட். ஏன்னா ட்ரம்ப் ஒரு வீடியோ கூட வந்து சம் டைம் பேக் வாட்ஸ்அப்ல வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருப்பாரு மாதிரி, நான் மாத்திரம் பதவியில் இருந்தேன்னா இப்போ வந்து ஹமாஸ் வந்து அட்டாக் பண்ணிருக்க மாட்டாங்க இஸ்ரேல்ல, தைரியம் வந்திருக்காது அப்படின்னு அவர் இது விட்டார், ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். ப்ராபப்லி இட் மே பி ட்ரூ ஆல்சோ லுக்கிங் பேக் இல்லையா. அந்த பயம் பார்க்கும்போது நாங்க ஆட்சியில் இருந்திருந்தால் இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொல்வதை பார்த்து கொண்டு சும்மா இருந்திருக்க மாட்டோம், தடுத்து நிறுத்திருப்போம் அப்படின்னு சீமான் சொன்னது கூட தான் எனக்கு ஞாபகம் வருது. அவருக்கு இதையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? கொஞ்சம் பயந்திருப்பாங்களோ தோன்றது இல்லையா? அது கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்காவுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இவங்க வந்து இறங்கி இருக்க மாட்டாங்க. அதான் அதனாலதான் அந்த ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நவ ஐ திங்க் இஸ்ரேல் சாரி சார் என்ன சொன்னீங்க? இல்ல அதுவும் அது வந்து ஈரான் மாதிரியான ஸ்டேட் பிளேயர்ஸ்க்கு பொருந்துமே தவிர ஹமாஸ் மாதிரியான நான் ஸ்டேட் பிளேயர்ஸ் அது அந்த அளவுக்கு பொருந்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் பொதுவா அவங்களுடைய பழப்பே இதுதான். அது சரி. ஆனா இப்ப எப்படி பட் வில் ட்ரம்ப் ஃபோர்ஸ் இஸ்ரேல் டு ஸ்டாப் காசா? இது இப்ப இவரை போட்டு தள்ளிட்டாங்க, சினியை போட்டு தள்ளிட்டாங்க. இன்னும் வேற என்ன அவங்களுக்கு என்ன இருக்கு? இல்லங்க, அதாவது ஹெஸ்புல்லாவோட ரெசிஸ்டன்ஸ் இல்ல அப்படின்னாலே they will have to wind up their operations. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 8 கிலோமீட்டர்ஸ் பஃபர் ஜோன், அங்க யாரும் இருக்கக்கூடாது. இந்த UN பீஸ் ஸ்பீக்கிங் போர்ஸா போடலங்க, போங்கலாம் அண்ணாண்ட பக்கம். உங்க முன்னாடி தானே அவன் வந்து பங்கர் தோன்றான், டன்னல் தோன்றான், அதெல்லாம் பார்த்துன்னு சும்மா இருக்கீங்க. அப்புறம் என்னத்த பீஸை நீங்க கீப் பண்றீங்க? வெளில போ, உனக்கு இங்க இடமே கிடையாது, நாங்களே பாத்துக்கிறோம். ஸோ அந்த சதன் லெபனான், இஸ்ரேல், நார்தன் இஸ்ரேல் அந்த பார்டர்ல லெபனான்ல ஒரு 6 to 8 கிலோமீட்டர் பஃபர் ஜோன், யாரும் கிடையாது. வேணா நாங்க அங்க இருந்துக்கிறோம். நினைக்கிறேன் மைன்ஸ் போட்டுருவான்னு நினைக்கிறேன், காலை வச்சா எல்லாம் இது பண்ற மாதிரி. சார் ஆக்சுவலா எனக்கு ஒரு கொஸ்டின் ஒன்னே ஒன்று என்னன்னாக்க 4 years முன்னாடி நரேந்திர மோடி பிஎம்மோட ஸ்டேச்சர் வந்து ஒரு லெவலோட இந்த 4 yearsல வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆயிடுது. நிறைய இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன்ஸ் வந்து வித் ரஷ்யா அண்ட் சைனா இன் வேரியஸ் டிகிரிஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பேக்ட் வந்துட்டு அவங்களும் வந்து அந்த ப்ராப்ளம் ஏரியாஸ்லேருந்து அவங்க வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி வந்து நரேந்திர மோடியோட ஸ்டேச்சர் வந்து இன்டர்நேஷ்னல் ஏரியாவில் வந்து நிறைய டெவலப் ஆயிடுச்சு. இது வந்து எப்படி சார் ட்ரம்ப் வந்து வில் அலோவ் தட் எல்போ ரூம் ஃபார் மோடி டு பி இண்டிபெண்டா, இல்லாட்டி ஏன்னா இஸ் கெட்டிங் க்ளோசர் டு ரஷ்யா அப்படின்னும் போது அந்த அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டிஸ் அமெரிக்காவுக்கு வந்துட்டு will they play mischief with India சார்? அப்படி கிடையாதுங்க. இதுல வந்து இன்செக்யூரிட்டி அப்படின்றது கிடையாது. அட் த சேம் டைம் வந்து இவருடைய ஸ்டேச்சர் வளர்ந்ததுனால அப்படின்றதும் கிடையாது. வளர்ந்தாலும் வளராட்டாலும் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் இதுதான் வந்து ட்ரம்ப்புக்கு முக்கியம். மற்றவங்களோட இன்ட்ரெஸ்ட் பத்தி கவலை இல்லை. வென் இட் இஸ் அலைன்டு வித் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது வெல் அண்ட் குட். இல்ல அப்படின்னா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் தான். இதுதான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும். இன்ஃபேக்ட் யாரா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும். அவங்க எல்லாம் என்ன சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கின்னு அவங்க கிட்ட இருந்து டொனேஷனை வாங்கிக்கின்னு சைனால இருந்து அதிகமா இம்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு எழுதி கொடுக்குற அளவுக்கு ட்ரம்ப் இருக்காரு. இந்தியாவில சில பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, ஒன்னும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ட்ரம்ப் இருக்க மாட்டாரு. எதுவா இருந்தாலும் அமெரிக்கா தான் அப்படின்னாரு.
அண்டு இதுல ரஷ்யாவோட அப்படின்னா இதுக்கு நம்ம ஒரு பெட்ரோலியம் மினிஸ்டர் ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்காரு. பாருங்க, நாங்க ரஷ்யால இருந்து ஆயில் வாங்கி விற்கல அப்படின்னு சொன்னா $200 போயிருக்கோம். எதுக்கு சும்மா இருக்கீங்க? ரைட்டு, அந்த ரஷ்யன் ஆயில் கட் ஆயிடுச்சுன்னு சொன்னா இங்க விலை ஏறினதுனால கண்டுக்காம இருக்கீங்க. நீங்க ரஷ்யால இருந்து ஆயில் வாங்குறான்னு சொல்லி நிக்கிறீங்களா? ரஷ்யால இருந்து யுரேனியம் நியூக்ளியர் ஃபியூல் வாங்கி நிக்கிறீங்களா? அமெரிக்கா வெக்கமா இல்ல உங்களுக்கு? என்னங்க பேசுறீங்க? நீங்க வாங்கலாம், நாங்க வாங்க கூடாதா? நாங்க வாங்கி உங்களுக்கு தான் விற்கிறோம். ஏன் ரஷ்யாவுக்கு வந்து இந்த ஸ்விஃப்ட்ல இருந்து வெளில தூக்கி நீங்க டாலர் இது பண்ணக்கூடாது, ஒட்டு கிடையாது, உறவு கிடையாது, அவனோட அண்ணன் தண்ணி போடக்கூடாதுன்னு சொன்னல. எந்த மூஞ்ச வச்சு நான் அவங்ககிட்ட நியூக்ளியர் ஃபியூல் வாங்கிக்கிறேன்? நீ அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி கூட புதுசா சில ஐட்டத்தை சேர்த்து இதெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நீங்க என்கிட்ட வந்து ஆயில வாங்காதன்னு சொல்லி நிக்கிறேன். இன்னைக்கும் உக்ரைன் வழியா ரஷ்யன் கேஸ் போய் நிக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? த்ரோ யுக்ரைன் ரஷ்யாவோட கேஸ் சப்ளை ஆயிட்டு இருக்குது. அந்த அக்ரிமெண்ட் December 31 முடியுது. இன்னும் அதுக்கு டிரான்சாக்ட் ஃபீ காசு வாங்கி நிக்கிறான் உக்ரைன் ரஷ்யா கிட்ட இருந்து. அசிங்கமா இல்ல? பார்டர்ல சண்டை போட்டுக்கின்னு அவன் கேஸ் உன் ஊர் வழியா இன்னொரு நாட்டுக்கு அனுப்பிச்சு நிக்கிறியா? அவன்கிட்ட காசை வேற வாங்கி நிக்கிறிய நீ. என்னடா ஜென்மங்க நீங்கெல்லாம் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? என்ன ஆயில் வாங்கக்கூடாதுன்னா நீங்க யுரேனியம் ஃபியூல் வாங்க. பரவாயில்லையா? உனக்காவது அவன் எதிரி, எனக்கு நண்பன். நண்பனுக்கு நண்பன் நான் வாங்கிக்கிறேன். வெக்கம் கெட்டு போயிட்டு சூடு சொரணை இல்லாம நீ எதிரி கிட்ட போயிட்டு ஃபியூல் வாங்கிக்கிற. அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். பட் யுக்ரைன் வாரம் முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்ல முடிவுக்கு வந்துருமா சார்? 1 இயர்க்குள்ள வாட் யூ ஃபீல்? 1 இயர்லாம் வந்து டூ லாங். அதுக்குள்ள இன்னொரு 6 பில்லியன் பணத்தை அனுப்ப போறாராம் பைடன் தாத்தா. ஏன்னா அவர் வந்தா கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. ரைட், இதுல நியூஸ் வீக்ல சில ப்ரொபோசல்ஸ் எல்லாம் போட்டிருக்கான். பட் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. இட்ஸ் அ லாங் ட்ரான் அவுட் ப்ராசஸ். வார் வரும், ஆனா என்ன மாதிரி டேர்ம்ஸ் அப்படின்றதுல இட் வில் டேக் டைம். அண்ட் இன்னொன்னு சொல்றாங்க, ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் கண்டினியூ ஆகுறதுதான் அமெரிக்கன் இன்ட்ரெஸ்டுக்கு பெட்டர். ஏன்னா லிக்விட் கோல்டுன்னு சொல்லிக்கிறாரு. அதை விட்டுற முடியுமா? நிறைய விஷயங்கள் இருக்கு சுவாமி. பெட்ரோல் விலை வந்து இன்னும் விலை ஏறினா அமெரிக்காவுக்கு பாதிப்பு தானே. பெட்ரோல் விலை இல்லைங்க, பெட்ரோல் விலை ஏறாதுங்க. ஆனா ரஷ்யன் பெட்ரோலுக்கு பதிலாக அமெரிக்கால இருந்து நீங்க பெட்ரோலோ கேஸோ வாங்கிக்கோங்க யூரோப்பியன் நேஷன்ஸ் அப்படின்னு. ரஷ்யா கிட்ட சீப்பா வாங்குறத விட எங்க கிட்ட இருந்து வாங்கிக்காங்க, அவ்வளவுதான். நீங்க சாங்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்ட்டீங்கன்னா ரஷ்யாவோட ஆயில் அண்ட் கேஸ் யூரோப்பை ரொப்பிச்சுன்னு சொன்னா அமெரிக்கன் கம்பெனிஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? அமெரிக்காவோட கேஸ் என்ன ஆகுது? சிம்பிள். அவ்வளவுதான். Only thing is Trump and Putin have some good terms. So அதனால ஏதாவது வர மாதிரி ரொம்ப மோசமா போகாதுன்னு தோன்றது. பட் we don't know. இல்லையா? நீங்க பணத்தை சப்ளை பண்றதை நிறுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா ஜெலன்ஸ்கி அடுத்த நாள் காணாம போடுவாருங்க பணத்தோட. சேர்த்து வச்சிருக்க பணத்தோட அவர் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுவார் பாருங்க. அதுவும் கரெக்ட் தான். பட் ஐ திங்க் தி பிகெஸ்ட் ரிலீஃப் இஸ் ஃபார் மோடி தான், இல்லையா? இந்தியன் கவர்மெண்ட் இவங்க வந்து ட்ரம்ப் வந்து மறைமுகமா அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரி பங்களாதேஷ் மாதிரி பண்ண வேலைலாம் பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட், இல்ல கொஞ்ச நாளைக்கு, இல்லையா? அதான் இன் அ சென்ஸ் முதுகுல குத்த மாட்டார், நேருக்கு நேரா சண்டை போடுவார். அவர்தான் ட்ரம்போட இது. அதுதான் இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் இந்த மாதிரிலாம் பண்றதெல்லாம் வந்து சட்னி எவ்வளவு உத்வேகம் நடக்காதுன்னு தோன்றது, இல்லையா? Yeah, thanks sir. Thanks for your time.